ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். நிறங்கள் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் என்று சிவபரம்பொருளை போற்றி பாடுகிறது மாணிக்கவாசகரின் சிவபுராணம். மாணிக்கவாசகர் பாடுவது சிவனின் பஞ்ச முகங்களையா, அல்லது சிவனின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பஞ்சபூதங்களையா, அல்லது படைத்தல் காத்தல் போன்ற ஐந்தொழில்களையா, அல்லது சிவனுக்கான பஞ்சாட்சர மந்திரத்தையா? மாணிக்கவாசகர் சிவனை போற்றி பாடுவதன் காரணம் என்ன? மாணிக்கவாசகர் சிவனை போற்றாமல் இருக்கிறதுக்கு காரணம் இல்லை. அவர் கைலாசத்தில் இருந்தார். அப்போது அங்கேருந்து வாஸ் கர்ஸ் டு பி பார்ன். மாணிக்கவாசகர் கைலாசத்திலிருந்து பூமிக்கு வந்தார். வந்த உடனே அரிமர்த்தன பாண்டியன் கிட்ட மந்திரியாக இருந்தார். அந்த நேரத்தில் ஏன் அந்த மாதிரி அவருக்கு இருந்ததுனாக்கா, இந்த இந்திரன் போகிற போது அந்த பதவி மேலே எவ்வளோ நல்லா இருக்குன்னு நினச்சாராம். அதனால் பூமியில் பிறந்து மந்திரி ஆகிட்டார். குதிரை வாங்கிறதுக்காக காசு எடுத்துன்னு போகிறாரு. ஸோ உத்தரகோசம் அங்கேங்கிற இடத்துல போகிற போது அங்கே ஒரு குருந்த மரத்து நிழலில் சிவபெருமான் உபதேசம் கொடுத்துருக்காரு. இவருக்கு இந்த பார்த்த ஞாபகம் இல்லையான்னு பழைய ஞாபகம் வந்துச்சு. அதனால் அங்கேயே உக்காண்டார். கொண்டு வந்த பணத்தில் கோயில் கட்டிட்டார் உத்தரகோசமங்கையில். ராஜா குதிரை என்னாச்சுன்னு ஆள் அனுப்புகிறான். சிவங்கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணிட்டேன் போன்னு. நீ போ, குதிரை வருதுன்னு சொல்லி, இந்தா குதிரை வாங்கினதுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு காயின் கொடுக்குறாரு. அதை எடுத்துன்னு வந்துக்கிட்டு இருக்குது குதிரை அப்படிங்கிற மாணிக்கவாசகர். இப்போது ஒரு ராவுத் அண்ணா யார் குதிரை ஓனர். அந்த மாதிரி அரபிக் குதிரைங்க மேலே சாமி சிவபெருமானே வரார். குதிரை நல்லா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ, அப்புறம் என் மேலே வம்பு வரக்கூடாதுன்ட்டு. அவன் எல்லாம் சூப்பராகுதுன்ட்டான். இப்போ கொண்டு போய் குதிரை லாயத்தில் அடித்து வைங்கன்ட்டாங்க. இப்போ ராத்திரி என்னாச்சு, இந்த பரின்னா குதிரை, ரஜகத துரக பதாதிகள்னுவாங்க. பரின்னா குதிரை. இந்த பரியெல்லாம் ராத்திரி நிறைய ஆகிப்போச்சு. ராஜா கம்ப்ளைண்ட் போகுது, என்னங்க குதிரைன்னு நினச்சி போட்டோம், எல்லாம் நீ நிறைய ஆகி ஊழையிட்டு இருக்குதுன்னு. இப்போ மாணிக்கவாசரை கூப்பிட்டு என்ன ஆச்சுன்னா ஜெயிலில் போடுறான். இவர் ஜெயிலில் போடுறாரு. இப்போ சிவபெருமானுக்கு அவனுடைய மகிமையை புரிய வைக்கணும். அதனால் வைகையில் வெள்ளம் வர மாதிரி பண்ணுறாரு. வீட்டுக்கு ஒருத்தர் மண் சுமக்கணும் வெள்ளத்தை அடைக்கிறதுக்காக. அந்த ஊரில் ஒரு கிழவி இருக்கா, வந்திக்கிழவின்னு பேர். அவளுக்கு சந்ததிகள் இல்லை. அப்போ சிவபெருமான் அவகிட்ட போய், எனக்கு புட்டு கொடு, ரொம்ப பசிக்குது, அதை சாப்பிட்டு உனக்கு பதில் நான் போய் வேலை செய்கிறேன்றார். ஸோ புட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குறார். போய் அரிமர்த்தன பாண்டியன் பார்க்குறான், இந்த ஆள் தூங்கினுக்கிறாரு. ஸோ சாட்டை எடுத்து இவரை அடிக்கிறான். இவர் அடிக்கிற போது என்ன ஆகுது, அந்த அடி அவர் மேலே விழலை, இன்க்ளூடிங் ராஜா எல்லார் மேலேயும் போகுது. இப்போ என்னடா இது அப்படிங்கிற போது அவர் சொல்கிறார், உன் ஆள் இருக்கானே, அவன் என் ஆள், கைலாசில் என் கூட இருந்தவன், அவனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கிறாரு. ரிலீஸ் ஆகுது. இப்போ ராஜா கிட்ட இவர் சொல்லி சிவன் சொல்கிறார், இனிமேல் அவங்ககிட்ட மந்திரியாக இருக்க மாட்டான், அவ்வளோதான், அவன் வந்த வேலைக்கு அவன் ரெடி ஆகிட்டான்னு. சிதம்பரத்துலேருந்து ஒரு 50 மைல் தள்ளி ஒரு இடத்துல அவர் ஒரு குடிசை போட்டுக்கிட்டு ஆசிரமம் மாதிரி அமைச்சிக்கிட்டு அந்த இடத்துல அவர் திருவாசகம் பாட ஆரம்பிச்சிடுறார். அப்போ சாமியே அவர்கிட்ட போய், நீங்கள் பாடுற பாட்டெலாம் நல்லாக்குது, நீங்கள் டிக்டேட் பண்ணுங்க, நான் எழுதிக்கிறேன் அப்படின்னா. எப்படி வேதவியாசர் மகாபாரதத்தை டிக்டேட் பண்ண பிள்ளையார் எழுதினாரோ அந்த மாதிரி சிவபெருமான் டிக்டேஷன் எழுதுகிறாரு. ஆனால் சொன்னது யார்? மாணிக்கவாசகர். அவர் பேர் பின்னால் மாணிக்கவாசகர். ஆரம்பத்தில் திருவாத ஊரன், அது ஒரு ஊர், திருவாத ஊருன்றது. மறுநாள் காத்தால் பார்த்தா சிதம்பரம் கோயில் 5 படி இருக்கும் சாமிக்கிட்ட. அந்த படியில் திருவாத ஊரன் ஓத திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது ஒப்பம் அப்படின்னு சிக்னேச்சர் போட்டு சிவபெருமான் அங்கே வச்சுருக்காரு. இப்படி தான் மாணிக்கவாசகரை இது பண்ணுறாங்க. பின்னால் அவரை வச்சு கடவுள் பல அதிசயங்களை செய்கிறார். ஒரு ஊமை குழந்தை இருக்குது, அதை பேச வைக்கிறாரு. தீராத வியாதிகளை சுமார் பண்ணுறாரு. இந்த மாதிரி பல அதிசயங்களெல்லாம் அவர் செய்கிறாரு. வந்த வேலை ஆயிடுச்சு, அவர் ஆகாசில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவர் வான் கலந்த மாணிக்கவாசகர் அப்படின்னாங்க. ஆகாசத்தில் கலக்கணும். நம்ம இந்த உலகத்தில் 5 பொருள் எதிரையும் ஒன்று வர்றோம்.
இந்த மாதிரி ஆகாசத்தில் கலந்தவங்க மாணிக்க வாசகரும் கிருபானந்த வாரியாரும். ஏரோப்ளேனில் காஞ்சிபுரமும் எங்கள் சிதம்பரங்கிட்ட போகிற போது அவர் மெர்ஜ் ஆகிட்டார் வாரியார். அவர் மாணிக்க வாசகரும் அங்கே போனார். காற்றுல கலந்தவர் பட்டினத்தார், தண்ணியில் போனவர் ராமர், பூமியில் போனவன் சீதாதேவி. இப்படி ஒவ்வொருத்தரும் எதுலேருந்து வந்தாங்களோ அதில் போவாங்க. இந்த 5 எலமெண்ட்ஸில் ஏதாவது ஒன்றுத்தில் போவாங்க. இதுதான் மாணிக்க வாசகருடைய. இவங்க கேட்குற 5ங்கிறதுக்கு நீங்கள் எந்த விளக்கம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒன்று, அந்த பஞ்சாட்சர படி மேலே சிவபெருமானே கொண்டு போய் இந்த ஒலை வைத்தான்ங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ஏன்னா சாமியே அதை எழுதி சாமியை கொண்டு போய் வச்சாங்கிறது. ஸோ பஞ்சபூதங்கள் அந்த மாதிரி விஷயங்களை விட இது கொஞ்சம் பொருத்தமுடையதாக அமைகிறது. சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்கிறார் அருணகிரியார். துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்கிறார் வள்ளலார். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பாடுகிறார் பத்ரகிரியார். உன் எதிராளி உன் முகத்தில் காரி உமிழ்ந்தாலும் அமைதியாக இருப்பதுதான் மௌன விரதம் என்கிறார் திருவலம் சுவாமிகள். அருணகிரியார் சொல்லும் சும்மா இருக்கும் சுகம், வள்ளலார் சொல்லும் வெகுளுக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம், பத்ரகிரியார் சொல்லும் தூங்காமல் தூங்கி காணுகின்ற சுகம், திருவலம் சுவாமிகள் சொல்லும் மௌன விரதம் தரும் சுகம், இவை அனைத்துமே ஆன்மீக ரீதியில் ஒரே நிலைகள் தானா அல்லது வெவ்வேறு நிலைகளா? தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். வாச்சா மகோச்சரம்னு ஒன்று இருக்கு. அது என்ன சொல்கிறாங்க? சொல் விளங்கா நிர்வாணம், நேக்கட் மைண்டுன்னு. இதுதான் புத்தர், மகாவீரர் போன்ற மற்ற புத்த ஜெயின மதங்களை தோற்றுவித்தவர்களும் சொல்லுகிற நிர்வாணம். நிர்வாணம்ன்றது துணி இல்லாமல் இருக்கிறது இல்லை, எண்ணங்களே இல்லாது இருக்கிறது. பிளாங்க் மைண்டு. எல்லாம் மற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி என்ற ஒரு ஹையஸ்ட் லெவல். மைண்டில் ஒன்றுமே இருக்காது. ஒரு சினிமா தியேட்டருக்கு நீ போகிற, அங்கே வெள்ளை ஸ்க்ரீன் தான் இருக்கும். இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணால் தான் அதில் எல்லா விதமான காட்சிகளும் வரும். அந்த மாதிரி உனக்கு எந்த எண்ணங்களும் இல்லாத ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வந்துடும். மனசு யாருக்கு செயல்படுகிறதோ அவங்களுக்கு இந்த எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் வரும். யார் மனத்தை அடக்கிட்டாங்களோ அவங்களுக்கு பிளாங்க் மைண்டு தான். சித்தியெல்லாம் பெற்றாலும் சிரமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன்னு பராபரமே அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ அந்த மனசை அடக்கிறது என்பது எல்லாருக்கும் வருமா? வராது. ஏன்னா நீ சும்மா உட்காந்துருந்தா கூட சரி, உனக்கு 1000 எண்ணங்கள், 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். ஸோ ஒன்று ஒரு ரூம்குள்ளே போட்டு கண்ணை கட்டி காதில் பஞ்சு வச்சு வாயை அடிச்சிட்டு ரூமை பூட்டின்னு வந்தால் கூட மைண்டு ரூம்குள்ளேருந்து எங்கேயோ அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையை அடையிறது தான் ஆன்மீகத்தினுடைய மிக உயர்ந்த நிலை. நீ ஒரு தூக்கத்தில் இருக்க இல்லையா, டீப் ஸ்லீப்புக்கு நீங்களே போகிறீங்க. அவங்களே நிறைய பேர் ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போகிறீங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் கனவுகளும் இல்லாமல் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த அடித்து போட்டது மாதிரி தூங்குறதுன்னு வாங்க. அந்த மாதிரி நீ தூங்குற இல்லையா, அதுதான் இவங்க சொல்லுகிற நிலை. ஒருத்தர் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதுன்னு என்ன, பார்த்தா தூங்குற மாதிரி இருக்கும், ஆனால் எந்த தாட்டும் இருக்கவே இருக்காது. அதில் யூ டோன்ட் ஹவ் எனி தாட்ஸ். இல்லைன்னா உனக்கு தண்ணியில் முழுகிற மாதிரி, பாம்பு கடிக்க வர்ற மாதிரி, நெருப்பில் மாட்டிக்கிற மாதிரிலாம் 1000 எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? கனவுகள் கூட வருது. அந்த மாதிரி எந்த எண்ணங்களும் இல்லாமல் நீ தூங்கின ஒரு நிலையை அடையிற இல்லையா, தூங்காமல் தூங்கின்றது அந்த நிலை. ஸோ இது ஒரு ஹையஸ்ட் லெவல், தாட்லெஸ் மைண்டுன்னுவாங்க. எந்த ஒரு எண்ணமும் இல்லாத ஒரு மைண்டை அச்சீவ் பண்ணலாம். அது எப்போ அச்சீவ் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஏதோ சாப்பிட்றதுக்கு காஞ்சிபுரம் இட்லி வருது, ஏதோ சுண்டல் வருது, பழம் வருது, ஸ்வீட்டு வருது, ஏதோ சாப்பிட்டுனே இருக்கும். நீ ஃபுல்லாக சாப்பிட்டு உட்காந்துருக்கேன்னு வை, இப்போ என்ன சொல்லுவேன்? வேண்டாம் அப்படின்னு. இப்போ நம்ம பாம்பே இருக்குது, பாம்பே பொண்ணுக்கு இட்லி சாப்பிட சொன்னேன், அவ சொன்னா நோ அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? நோ. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை இருக்குது. எப்படி பசி இல்லாத ஒரு நிலை இருக்கோ அந்த மாதிரி எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை வரும். ஏன்னா யூ ஆர் ஃபினிஷ்ட் வித் ஆல் யுவர் வாசனாஸ். உன்னுடைய ஆசைகள், பாசங்கள், கோபம், விருப்பு, வெறுப்பு, காதல் எல்லாத்தையும் முடிச்சுட்ட. நீ என்ன இருக்குது யோசனை பண்ணுறது? யூ டோன்ட் ஹவ் எனி தாட்.
இட் இஸ் பாசிபிள் டு ரீச் தட். மை மைண்ட் இஸ் லைக் தட். நான் ஏதோ கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறேனே தவிர என் மைண்ட் பிளாங்காக தான் இருக்கும். என் மைண்டில் ஒன்றுமே இருக்காது, பிளாங்க் மைண்ட். என்ன கேட்குறியோ நான் உடனே பேச ஆரம்பிச்சிடுவேன். யோசனைலாம் கூட பண்ணுற பழக்கமே கிடையாது. அது பாட்டிக்கு தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யூ வில் பி எ பெர்ஃபார்மர், பட் யூ won't even know that you are performing. ஆட்டு வித்தால் அறுவருவர் ஆடாதாரேன்னா அந்த நிலை தான் அது. அதாவது எனதுரை தனதுரையாக ஞானசம்பந்தர், நான் உரைக்கும் வார்த்தை என் நாயகன் உரைக்கும் வார்த்தை. வள்ளலார், நான் சொன்னால் சிவபெருமான் சொல்கிற மாதிரிடான்னு அர்த்தம். மை வேர்ட்ஸ் அண்ட் மை ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த சேம், ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ நீ சும்மா தான் இருப்ப, உன் மைண்டு பிளாங்க் தான். ஆனால் தி ஹோலி ஸ்பிரிட் இன்சைட் யூ டாக்ஸ் த்ரூ யூ, சீஸ் த்ரூ யூ, ஹியர்ஸ் த்ரூ யூ, ஈட்ஸ் த்ரூ யூ. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குன்னா நீ நம்புறியா? உண்ணும் உணவு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை, பகவான் கூடயே வாழ்கிறது, கொடுத்தனை நடத்துறது, அந்த மாதிரி ஒரு நிலையை அச்சீவ் பண்ணுறது பாசிபிள் தான். ஸோ அப்போ என்ன ஆகும்? நம்ம குளித்தா அதுதான் அபிஷேகம், நம்ம சாப்பிட்டா அதுதான் கடவுளுக்கு நைவேத்தியம். இப்படி ஒரு ஹையஸ்ட் லெவலில் நம்ம மைண்டு போயிடும், ஒடுங்கிடும். நமக்குன்னு ஒரு வாழ்க்கையே இருக்காது. தோ த பாடி பிலாங்ஸ் டு அ காட் விச் இஸ் த ஹோலி ஸ்பிரிட், இன்டுவெல்லிங் ஸ்பிரிட் இன்சைட் அஸ். உள் எல்லாம் கடந்து நமக்குள் இருக்கக்கூடியது. மனதானை, மனதில் நின்ற கருத்தானை, கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. ஸோ ஈ வில் யூஸ் யுவர் பாடி டு ஆப்ரேட். இப்போ இந்த மைக் இருக்குது, இதை நான் தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மைக்குக்கு ஏதாவது மூளை இருக்குமா? அந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு நீ போன பின்னால் உன்னுடைய மூளையே இருக்காது. அதுதான் எல்லாம் என்னை மறந்த நலம். நம்ம யாருன்றதே மறந்துடும். என்ன ஆக்டிவிட்டியோ அதில் தான் நம்முடைய மைண்டு போகும். இந்த நிலைகளை அடைவது சாத்தியம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு இந்த வேர்ல்டில் இருக்கிற அட்டாச்மெண்ட்லாம் போக வேண்டியிருக்கும் இல்லையா? இங்கே உட்காந்துட்டு அடுத்த நாளைக்கு என்ன நடத்தணும்னு யோசனை பண்ணி, இல்லை வீட்டுக்கு போய் இன்றைக்கி என்ன என்கேஜ்மெண்ட்டு, இல்லை டிவியில் என்ன சீரியல்னு யோசனை பண்ணால் இதெல்லாம் வராது. உனக்குன்னு ஒரு லைஃபே இருக்கக்கூடாது, உனக்குன்னு ஒரு தாட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலையை உன்னால் ரீச் பண்ண முடிஞ்சால் அப்புறம் இந்த இதை புரிஞ்சிக்கலாம். நீங்கள் பிளாங்க் மைண்ட்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது உடம்போடு இருக்கிற போது பிளாங்க் மைண்டுக்கு போயிட்டால் நிர்வாணம். உடம்பை விட்ட பின்னால் இந்த உலகத்தில் நாம் என்றைக்கும் இருப்போம். அதுக்கு மகா நிர்வாணம்னு பேர். எண்ணங்களே இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் இருப்போம். நம்முடைய ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, ஜோதி, அது இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். இட் ஜஸ்ட் லீவ்ஸ் த ஃபிசிக்கல் பாடி, த ஹீட், த வாட்டர் அண்ட் தி ப்ரீத்திங், இதெல்லாம் விட்டுடும். ஒன்லி தாட்ஸ் இருக்கும். தாட் பண்டல்னுவாங்க. ஒரு மெமரி சிப் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய செல்ஃபோனில் ஒரு மெமரி சிப் இருக்குது. அந்த மெமரி சிப்புக்கு ஏதாவது மூளை இருக்கா? ஒன்றும் இல்லை. நீ இந்த ஃபோன்லேருந்து எடுத்து இன்னொரு ஃபோனில் கூட போட்டுக்கலாம், அது வேலை செய்யும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பாடி போகும், இன்னொரு பாடிக்குள்ளே போகலாம், இல்லை போகாமல் இருக்கலாம். ஆனால் அந்த மெமரி சிப் இருக்கும் உலகத்தில். ஸோ ஒரு மகானுங்கிறவன் எ பாடிலெஸ் மெமரி சிப். ஈ கோ எக்ஸிஸ்ட் வித் தி கிரியேஷன். அண்டு நீ சாய்பாபா நினைக்கிற, ராகவேந்திரன் நினைக்கிற, பரமாச்சாரியர் நினைக்கிற, ராமர் கிருஷ்ணன்லாம் நினைக்கிற, அவங்கெல்லாம் மெமரி சிப்ஸு. ஸோ தே ஆர் ஏபிள் டு ஹெல்ப் யூ because they exist along with the space. Question from Kalyana Krishnan Ravishankar. ஓம் என்பது இந்து சமயத்தில் ஒரு புனிதமான ஒலி மற்றும் குறியீடு ஆகும். இது பரம்பொருளை குறிக்கிறது, பிரபஞ்சம் முழுவதையும் உள்ளடக்கியது. ஓம் என்பது பிரணவ மந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் அது பிரபஞ்சத்தின் அதிர்வை சிம்பாலிசை செய்கிறது. ஓம் என்பது பிரபஞ்சத்தின் அனைத்து அதிர்வுகளையும் உள்ளடக்கிய பிரபஞ்ச அதிர்வு என்றும் விளக்கப்படுகிறது. வேதங்களில் ஓம் என்பது உயர்ந்த சுயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் அது 3 அறிவுகளை வலியுறுத்தும் பிரம்மம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த மந்திரம் கணபதி, முருகன், சிவன் இவர் மூவரையும் குறிக்குமா? பாபாஜி, ஓம் என்ற குறியீடு பற்றி தயவு செய்து விளக்குங்கள். பைபிள் ஓப்பனிங் சென்டென்ஸ் என்ன? முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது. அப்போது ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் அ வேர்ட், த வேர்ட் வாஸ் வித் த லார்ட் அண்ட் தட் வாஸ் அ லார்ட் ஹிம்செல்ஃப். இதுதான் அதனுடைய டிரான்ஸ்லேஷன். இப்போ இந்த உலகத்தில் ஆகாசம் இருக்கு இல்லையா, அங்கே வெறும் சத்தம் தான் இருக்குது. அந்த சத்தம் தான் ஓம்.
எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது ஆகாசம்தான். ஸோ அது அந்த ஆகாசத்தில் இருக்கிற சத்தம் ஓம். ஓஹெச்எம்னு நீ சொல்லு, ஏயுஎம்னு சொல்லு, இல்லை உன்னுடைய தமிழ் லாங்குவேஜில் ஆவுமான்னு சொல்லு. அதாவது இந்த 3 வார்த்தைகளுடைய காம்பினேஷன் அதுதான் ஓம். அதில் ஆ இங்கிலீஷில் என்ன ஏ ஆ, தெலுங்கு, கன்னடா, எனி லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆ. ஈவன் யுவர் கிரியேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் அம்மா ஆ. ஸோ அந்த ஆ இல்லையா, அதுதான் பிரம்மம். அதுக்கப்புறம் ஊ, நீ எதனா எழுதுனா பிள்ளையார் சுழி போட்டேன்னு சொல்கிறேன். நீ எலக்ட்ரிசிட்டியில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரவுண்டு அதுலேருந்து இப்படி ஊ மாதிரி போகும். எலக்ட்ரிக்கல் கிரிட்னுவாங்க. அந்த எலக்ட்ரிசிட்டியை அது வழியாக பாயுது அப்படின்னுவாங்க. அதுதான் ஊ அப்படிங்கிறது. என்னன்னா அழிக்கிறது, டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஏஹெச்எம், அவுமா, ஓஹெச்எம் எதை சேர்த்தாலையும் தட் இஸ் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் ஆர் ஆல்ஃபா, பீட்டா, காமா, அண்ட் ஒன்லி த சவுண்ட் எக்ஸிஸ்ட் இன் தி காஸ்மிக் லேயர்ஸ். காற்று கீழே வர்றபோது, அந்த ஆகாசத்துக்கு கீழே வர்றபோது காற்று இருக்குது, ஸ்பரிசம்னுவாங்க. காற்றுலேயும் புஷ் அப்படின்னு சவுண்டு வருது. அதுக்கடுத்து பூமிக்கு வர்றபோது ஆல் த 5 எலிமெண்ட்ஸ். உன் உடம்பு இருக்குது, இது மண்ணில் செஞ்ச பொம்மை. உனக்குள்ள ஆகாசம் இங்கே இருக்குது, காற்று இங்கே இருக்குது, நெருப்பு, தண்ணி எல்லாம் இந்த இடத்துல இருக்குது, இது மண். ஸோ இந்த 5 பொருளும் பூமியில் இருக்குது. இதே நீ தண்ணிக்கு போயிட்டீங்கன்னா அதில் கலக் புலக்குன்னு சவுண்டு வருதா? அண்டு என்னது 4 பொருள் இருக்குது தண்ணியில். அதாவது சவுண்டு இருக்குது, தண்ணி உன்னால் ஃபீல் பண்ண முடியும், அதில் டேஸ்ட் இருக்குது, இதெல்லாம் தண்ணி இருக்கும். அதுக்கீழே போனால் ஃபயர் இருக்குது, பெட்ரோல், அக்னி, இதெல்லாம் பூமிக்கு அடியிலிருந்து தானே வருது. கந்தகம் எல்லாம் சொல்கிறீங்க. அப்போ அங்கே ஃபயர் கூட இருக்குது. நமக்கு இந்த இடத்துல ஃபயர் இருக்குது. அதனால தான் தி யூனிட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபயர் இஸ் கால்டு கேலரிஸ். எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்டீங்க, ஏன்னா அது நெருப்பு சம்மந்தப்பட்டது. அதனால் எல்லா ரிலிஜன்லேயும் எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிற விஷயம், ஆகாசத்தில் வெறும் சவுண்டு தான் இருக்குது. அந்த சவுண்டு தான் கடவுள். அது 3ஆக பிரிஞ்சுது. அதுதான் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், ஆல்ஃபா, பீட்டா, காமா, பிரம்மா, விஷ்ணு, சங்கரன்னு பேர் வச்சுக்கோ, என்ன வேணால் பேர் வச்சுக்கோ. அண்டு ஏயுஎம்னு வச்சுக்கோ, ஓஹெச்எம்னு வச்சுக்கோ, என்ன வேணால் வச்சுக்கலாம். தட் இஸ் பேசிக்கலி எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜி. அது உருவமே இல்லாத ஒரு பொருள், வெறும் சத்தம் தான் ஆகாசத்தில் இருக்குது. அதனால் மோசஸ் ஆகட்டும், இயேசு ஆகட்டும், யாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் கடவுளை பார்த்தேன்னு சொல்கிறது அந்த சத்தங்களை கேட்டாங்கன்றது தான். சினாய் மலைக்கு போகிறார் மோசஸ். அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு தான் இருக்குது, 10 கமாண்ட்மெண்ட்ஸுன்னுவாங்க. அங்கே அவ்வளோதான் இருந்தது. அவர் ஒரே ஒரு தடவை 4 நிமிஷத்துக்கு அந்த இதுக்கு போகிறார், காஸ்மிக் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்தார். ஒரே ஒரு தடவை தான் அவருடைய வாழ்க்கையில் அது நடந்தது. ஸோ எனி மகாத்மா, உங்களுடைய ரிஷிகளெல்லாம் இருக்காங்க, விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், அகஸ்தியர், இந்த மாதிரிலாம் பரத்வாஜர் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் யார்? இந்த உலகத்தில் உங்களை மாதிரி நம்மளை மாதிரி பிறந்தவங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டு கண்ணை மூடி உட்காந்து தவங்கள் செய்கிற போது ஆகாசத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சத்தம் அவங்க காதில் கேட்குது. அதுதான் காயத்ரி மந்திரம். அதுதான் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு மந்திரம். இப்போ நீங்கள் மந்திரம் சொல்கிற போது என்ன சொல்வீங்க? காயத்ரி மந்திரா விஸ்வாமித்திர மகரிஷி அனுஷ்டிப்சந்தா அப்படின்வாங்க. இந்த சந்தம்னா என்னது? நாலடியாரா, வெண்பாவா, திருக்குறளா, என்ன சந்தத்தில் அது அமைந்து இருக்கிறது? இந்த மந்திரத்தை கொடுத்தவன் யார்? யாருக்காக இந்த மந்திரம் ஆகாசத்திலிருந்து அருளப்பட்டது? நான் அதை இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்குமே எல்லா மந்திரமும் கொடுக்கப்படுவதில்லை. அதனால தான் நீங்கள் மந்திரங்கள் சொல்கிற போது இது யாருக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு அந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அந்த சத்தத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆல் தீஸ் மந்த்ராஸ் ஆர் வாட்? தேர் ஆல் சத்தம், தேர் ஆல் ஒன்லி சவுண்ட்ஸ். அண்டு அவங்க தவம் செய்கிற போது ஆகாசத்தில் இருக்கிற சத்தத்தில் ஏதோ ஒரு ஸ்மால் சவுண்டு அவங்க காதில் கேட்குது, அதை அவங்க உலகத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போது மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. மந்திரம்னா என்ன? யார் நிறைவை அடைந்து விட்டார்களோ, who achieved perfection in their life, நிறை மொழினா அவங்க சொல்கிறது, பெர்ஃபெக்ஷன் அச்சீவ் பண்ணவங்க சொல்கிறது. கிளத்தல்னா என்ன? உன் காதில் கேட்குற மாதிரி சொல்கிறது. இப்போ மந்திரம் என்பது
நிறை மொழி மாந்தர் கிளத்த பெருமை. நம்ம காலை விடுற மாதிரி அவங்க நமக்கு எடுத்து கொடுத்த ஒரு சத்தம். இவ்வளோதான் மந்திரம் என்பது. அதனால தான் பாரதி என்ன சொல்கிறான், நீ ஒரு வார்த்தை பேசினேன்னா கூட மந்திரம் போல் வேண்டுமாடா சொல்லின் ஆற்றல் அப்படின்னா. அந்த சத்தம் உன் காதில் விடுற போது ஏதோ மந்திரத்தை கேட்ட மாதிரி இருக்கணும்டா, ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் நீ பேசுகிறதுல, உன்னுடைய சத்தத்தில்ங்கிறது தான் பாரதி சொல்லுகிற விஷயம். இன்னொரு விஷயத்துல சொல்லு, மந்திரம்னா மண் ப்ளஸ் திறம். மண்ணுன்னா மனசு, திறன்னா அதோட பவர். ஸோ உன் மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே மனமது செம்மையானால் இதெல்லாம் ஒன்று கிடைக்கும். மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னா நான் மந்திரம் நீ ஜபிக்கலாம் வேணாம், உனக்கு தானாகவே கேட்கும், காதில் கேட்கும்னு அர்த்தம். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் கூட இந்த மாதிரி தான். எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட மாட்டார் கடவுள். மார்க்கோனிக்கு ரேடியோ வேவ்ஸ்னால் என்னன்னு கற்றுக் கொடுத்தாரு இல்லையா? மேடம் கியூரிக்கு ரேடியோ ஆக்டிவ் வேவ்ஸ்னால் என்னன்னு கொடுத்து கொடுத்தாரு. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஸ்டீம் என்ஜின் தத்துவம் என்னன்னு கற்றுக் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு உண்மை தான் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போ யூ சீரியஸ்லி சர்ச். வெளியிடப்படாத ரகசியம் இல்லை, தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஓ யூ ஹாவ் டு டிசர்வ் டு கெட். அப்போது இந்த பிரகிருதியில் இந்த கிரியேஷனில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரூத் உனக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாமே கடவுள் கொடுக்கறதே இல்லை. நான் அமெரிக்காவில் MIT யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தபோது என்ன அங்கே இருக்கிற பசங்களாம் ரொம்ப அறிவாளிங்க, எல்லாமே டாக்டரேட்ஸ் தான். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு சாமியார் வந்துக்கிறான்ட்டு. அப்போது ஒரு பையன் எந்திரிச்சான். எல்லோரும் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதில் ஒரு பையன் எந்திரிச்சான். எந்திரிச்சு, சி கேன் யூ ஷோ காட் ஜஸ்ட் லைக் தட் நவ் டு மீ அப்படின்னா. இப்போ இந்த நிமிஷத்தில் எனக்கு நீ கடவுளை காட்ட முடியுமான்னு கேட்டான் அந்த பையன். நான் சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்காப்பான்னு. அவன் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்னா. எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன்? ஒரு 10-12 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுற? அட்லீஸ்ட் 20 hours ஐ ஆம் டூயிங் மை ரிசர்ச் அப்படின்னா. With all this, with 10 to 12 years of experiments and இவ்வளோ மணி நேரம் உழைச்சி நீ கண்டுபிடிக்க போகிறது ஹோல் ட்ரூத்தா இல்லையா ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரூத்தான்னு கேட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நீ சொல்லிட போறியா இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டை சொல்ல போறியான்னு. ஒன்லி ஒன் ஃப்ராக்ஷன் தான். அப்போது என் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ட்ரூத்தை சொல்கிறதுக்கே உனக்கு 12 வருஷம் ஆகுது, டெய்லி 20 மணி நேரம் வேலை செய்கிற. அப்போ என்கிட்ட ஒரே நிமிஷத்தில் சொடுக்கு போட்டு கேன் யூ ஷோ காட்ன்ற. காட் இஸ் அ ஹோல்சம் ட்ரூத், ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் மீ டு ஜஸ்ட் லைக் தட் கிவ் இட் டு யூ அப்படி. 3 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போகிறான், எனக்கு கடவுளை காட்டுங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், போய் திராட்சை பழம் சாப்பிடு, பகவத்கீதை படி அப்படின்னாரு. இவன் எவ்வளோ திராட்சை சாப்பிட்ணும், எவ்வளோ கிலோ சாப்பிட்ணும், கருப்பு திராட்சையா வெள்ளை திராட்சையான்னு. அவர் சொன்னார், ஒன்றும் சுட்டுப்போட்ட கூட வராது, போயிட்டு வா அப்படின்னு. என்ன சாமி நான் உங்களை நம்பி வந்தேன். நான் பகவத்கீதை படின்னு சொன்னேன், அதை எந்த சாப்டர் படிக்கணும், எத்தனை தடவை படிக்கணும்னு நீ கேட்கவே இல்லை. அப்போ உன் ப்ரியாரிட்டி பகவத்கீதையில் இல்லை, கடவுளை அறிவதில் இல்லை, திராட்சை துன்றதில் தாங்குது. அதனால் உனக்கு நான் எப்படி கடவுளை காட்ட முடியும், போயிட்டு வானார். இன்னொரு ஆள் போனான். அவன் தலையை அப்படியே அந்த கங்கையில் ஒரு முக்குனார். அப்படின்னு எந்திரிச்சான். கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னால் என்ன நினச்சேன், என் தலை எப்போ கங்கையை விட்டு வெளியே வரும்னு நினச்சேன் நான். அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு நினைப்பே இல்லாத நேரத்தில் நீ என்கிட்ட வான்னு அவனுக்கு கடவுளை காட்டுறார். 3வது ஒருத்தன் போனான், நரேந்திரன் பேர். அவன் தான் பின்னால் விவேகானந்தன் ஆனது. அவங்க கேட்குறான், கடவுளை காட்ட முடியுமான்னு. வயநாட்டு அவன் தலைமையில் கை வைக்கிறாரு. அவனுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு கை எடுத்துட்டு, இந்த அனுபவம் உனக்கு வாழ்க்கையில் 2 தடவை தான். ஒன்று இப்போ நான் கொடுத்துட்டேன், அடுத்தது நீ சாகரத்துக்கு 3 நாளைக்கு முன்னே கிடைக்கும். மற்ற நேரத்தில் உனக்கு எந்த அனுபவம் இருக்காது. நீ கடவுளுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்க, இதில் பங்கி அடித்த மாதிரி உட்காந்து தியானம் பண்ணியிருந்தியானா யாரும் வேலை செய்வாங்க, போயிட்டு வா அப்படின்ட்டுறான். அப்போ நரேந்திரனுக்கு ஏன் கொடுக்குறாரு, மற்ற 2 பேருக்கு ஏன் கொடுக்கலன்னா, ஒருத்தன் திராட்சையில் மாட்டின்னு இருக்கான், இன்னொருத்தன் அந்த பக்குவத்தை இன்னும் அடையலை. கடவுளை தவிர வேறு வேணுங்கிற நிலையை அவனால் அடைய முடியல இன்னும். விவேகானந்தன் ஏற்கனவே அடைஞ்சி இருந்தான். அதனால் அவனுக்கு தகுதி இருக்கிறதுனால அவனுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்குறார். பட் அந்த அனுபவம் சும்மாவும் கொடுத்துருவாங்க. ஒன்று படிக்க வச்சு ஒரு IPS, IRS, IFS, IAS எல்லாம் ஆகிறது எதுக்காக?
உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து உன்னை வச்சு கவர்மெண்ட்டை ரூல் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறாங்க. சும்மா உனக்கு டிகிரி மாத்திரம் கொடுத்துருவாங்க, கல்யாண பத்திரிகையில் போட்டுக்கோ நல்லா இருக்கும்ன்ட்டு. அந்த மாதிரி யாருக்கு இந்த பவர் கிடைக்குதோ அவனும் சும்மா இருக்க முடியாது. தே ஹாவ் டு டூ சம் ஒர்க் ஃபார் காட். விஸ்வசங்கர் பாபா இருக்கார். எனக்கு 1984 ஞானமெல்லாம் கிடச்சிச்சு. 84லேருந்து ஒரு 16, இப்போ ஒரு 25, 41 வருஷமாக நான் சும்மா உட்காந்து இட்லி சாப்பிட்டுட்டு தூங்கி நான் இருக்கேன். ஏதோ வேலை செய்யணும். நான் செய்கிற எந்த வேலையில் எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா? நீயே சொல்லி பார்க்கல. எங்கே வந்து உட்காந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாங்களா, பழம் கொடுத்தாங்களா, அவங்களுக்கு பையை திருப்பி கொடுத்தீங்களா, இதெல்லாம் தான் நான் பண்ணிடுவாரு. என்ன மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போன மகானுக்கு நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்களான்னு பார்க்குறதும் உங்கள் பையை திருப்பி கொடுத்தாங்கன்னு பார்க்குறதா வேலை. ஆனால் வேறு வழியே இல்லை, இதை தான் செய்யணும். ஏன்னா உனக்குன்னு ஒரு வேலை கொடுக்குறாங்க, போர்ட்ஃபோலியோன்னு பேர் இருக்குது. அதை நீ செஞ்சுருந்தான் ஆகணும். நான் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டேன், தியானத்தில் என்ன உட்கார வச்சு நான் எப்போ பாரு முருகா உன்னோட தான் இருக்கணும்னு நீ சொல்ல முடியாது. ஸோ உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை அந்த அருளை கொடுக்கறது எல்லாமே ஒன்றை வச்சு அவனோட வேலையை செஞ்சுக்கிறதுக்கு தான். அவன் உனக்காக எதையும் கொடுக்கறது இல்லை, அவனுக்காக கொடுக்குறான். அவனுடைய வேலை நடக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறான், அவ்வளோதான். அதனால் ஒரு தகுதி இருக்கணும், அதுக்கு குவாலிட்டிஸ் இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது. நீ ஒரு பேங்க் மேனேஜரு, நீ வந்து நம்ம நாயருக்கு 5 லட்ச ரூபா லோன் கொடுக்கலாம், எஜுகேஷ்னல் லோன் கொடுத்துடலாம், அவர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துடலாம். ஆனால் பேங்க் மேனேஜர் அவர் பிள்ளைக்கு வேணும்னு 50,000 ரூபாய் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு போனால் மறுநாள் காத்தால் உள்ளே தள்ளிடுவாங்க அந்தால. ஸோ யூ ஆர் இன் அ சீட் ஆஃப் பவர், தட்ஸ் ஆல். யூ கான் யூஸ் இட் ஃபார் யுவர் செல்ஃப். அப்போ எந்த ஒரு மகானும் கூட மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் அந்த பவர் அவனுக்கு கொடுக்கப்படுகிறதே தவிர அதை அவன் எடுத்துக்க முடியாது. அவனுடைய லாபத்துக்கோ அவனுடைய பர்சனல் பெனிஃபிட்ஸ்க்காகவோ எடுத்துக்கவே முடியாது. எடுத்தால் அது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடும். இப்படி இதுலேயும் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு மகானுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு போர்ட்ஃபோலியோ. ஜனங்களுக்கு மகான்களை மதிக்க தெரியல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, சாமியார்டா அப்படின்னுவோம். சாமியார் உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு பிரைம் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்ஸை விட சாமியார் தான் ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது ஒரிஜினல் சாமியார், நியாயமான ஒரு அன்செல்ஃபிஷ் சாமியார், கடவுள்கிட்டேருந்து நேரடியாக அருளை வாங்கின சாமியார். ஸோ அவ்வளோ கஷ்டம் சாமியாகிறதுன்றது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. ஒரு பிரகலாதன் இருக்கான், ஒரு அப்பர் சுவாமி இருக்கார். எவ்வளோ பேர் உலகத்தில் சாமியாருங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்பர் சுவாமி இருக்கார், அவர் யானை காலில் மிடறாங்க, கல்லை கட்டி கடலில் விடுறாங்க, சுண்ணாம்பு காலவாயில் உட்கார வைக்கிறாங்க. அப்போது நட்டுணி ஆகுது நமச்சிவாயமே அப்படின்னுங்கிற. அப்போ தான் அவர் அப்பர் ஆவார், இல்லைன்னா லோவர் தான், இல்லையா? அதே மாதிரி பிரகலாதன் சொந்த அப்பங்காரனே ஓம் இரண்ய கசிப்பே நம்ம சொல்லுன்றான். இவன் இல்லை ஓம் நமோ நாராயணன். அப்போ அவனுக்கும் 1008 பரீட்சை அப்பங்காரனே வைக்கிறான், விஷம்லாம் கொடுத்து கொல்ல பார்க்குறான். கடைசியில் நாரதர் வந்து இவனுக்கு நாராயண மந்திரம்லாம் கொடுத்து 3 பேர் தான் உலகத்தில் பெரிய பக்தர்கள், விஷ்ணு பக்தர்கள். நாரத, பராசர, புண்டரீக, பிரகலாத, 4 பேர். நாரதர், பராசரர், புண்டரீகன், பிரகலாதன், 4 பேர் மகாவிஷ்ணு பக்தர்கள். மற்றபடி நீ நாமெல்லாம் போட்டுன்னுட்டு பஞ்சகச்செல்லாம் கட்டின்னு உலகத்தில் எல்லோரும் தான் விஷ்ணு கும்பிட்றாங்க. எல்லோரும் 4 பேரில் லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிடுறானுங்களா? பிடிக்க முடியாது. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அந்த சீட்டை அடையிறதுக்கு. அந்த 4 பேரில் ஒரு ஆளாக பிடிக்கிறதுக்கு இப்போ எக்ஸாம் நடந்தது. எக்ஸாமில் ஸ்டேட் ஃபஸ்ட்டுனாக்கா ஒரு ஆள் தானே இருப்பான், இல்லையா? எல்லாருமா ஸ்டேட் ஃபஸ்ட் ஆகிட முடியும்? இருக்கிறதுலே யார் 500க்கு 499 எடுத்தானோ அவன் இருப்பான். 98 எடுத்தால் கூட அவன் செகண்டு தான், அவன் ஸ்டேட் ஃபஸ்ட் ஆக முடியாது. இப்போ உலகத்தில் ஒரு மகான் ஆகிறத விட கடினமான வேலை எதுவுமே இல்லை. ஆனால் மக்களுக்கு சாமியாருங்க பற்றி ஒன்றும் தெரியாது. இவங்க என்ன நினச்சின்னுங்கிறாங்க, சாமியார்னா ஒரு காவி கீவி கட்டின்னு கையில் வாத்து ஓட்டுற குச்சி வச்சுன்னு 2 துளசி மாலை, உத்ராட்சி மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு ஓம் ரீமன் சாம்பிராணி போக போட்டுன்னு யாகம் வளர்த்துன்னு இருந்தால் சாமியாருன்றான். இதெல்லாமா சாமியார்? இதெல்லாம் சாமியார் இல்லை. சாமியார் என்றாலும் மனதுக்கண் மாசு இளநாதல், மனசில் எந்த கெட்ட தாட்ஸும் இல்லாத இருக்கிறது. மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீரவிர. மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். அப்போது மனசை சுத்தம் பண்ணுறது ஈஸியாக, நீயே சொல் பார்க்கலாம். மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது, இல்லையா? மகனுக்கு கொம்பும் வலிச்சாதான் மகான்,
சும்மாலாம் ஒன்றும் ஆகிட முடியாது, விளையாட்டு கிடையாது. டு பிகம் ஏ ரியல் மகான் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் லாட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் ஒரு மென்டல் டிசிப்ளின் தேவைப்படும். இப்போது நான் எல்லார்கிட்டையும் அன்பாக பேசுகிறேன், எல்லாம் தான் செய்கிறேன். பட் ஐ டோன்ட் ஹேவ் லஸ்ட். ஐ ஹேவ் லவ் ஃபார் எவ்ரி ஒன், பட் ஐ டோன்ட் ஹேவ் லஸ்ட். அப்போ லவ்ன்றது அன்பு இல்லை காதல். கடவுள்கிட்ட வருது இல்லையா, அது கூட காதல் தான் பேர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவார்தனை நன்னெறிக்கு உயிப்பது நமச்சிவாயுமேன். கடவுள்கிட்ட வருது இல்லையா, எக்ஸால்டட் லவ், அதுக்கும் காதல் தான் பேர். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. ஒரு உண்மையான மகானாகிறது விளையாட்டு கிடையாது. அப்படி ஆகிட்டாக்கா நத்திங் பியாண்ட் தட். நான் உங்கள்கிட்ட 1,00,000 ரூபா கொடுத்து பேங்க்கில் கட்டிட்டு வர சொல்கிறேன். இங்கேருந்து பேங்க்கு போகிறதுக்குள்ளே 100 தடவை தொட்டு பார்த்துக்கோ, இருக்குதான்னு சொல்லிட்டு இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த பவர் கூட. கிடைச்சிச்சுன்னா அதை கட்டி காப்பாற்றுறதுக்காக நீ உயிரை கொடுக்க வேண்டியிருக்கும். யூ ஹேவ் டு மெயின்டைன் தட். காட்டுக்கு போகணும், தியானம் பண்ணாங்கலாம், எவ்வளோ காடு சுற்றி இருக்கோம், எவ்வளோ விரதங்கள் இருந்திருக்கும். எல்லாம் சும்மாவா, எவ்வளோ விரதங்கள். மென்டலாட்டம் சுற்றின காலம்லாம் இருக்குது கடவுளை தேடி. ரயில்வே ஸ்டேஷனில் போட்டரும் கூட படுத்துக்கின்னு, பஸ் ஸ்டாண்டில் போட்டரும் கூட படுத்துக்கின்னுட்டு, பஸ்லேயே தூங்கிட்டு, காட்டில் போய் சோறு தண்ணி இல்லாமல் கரடி வாக்கிங்க பார்த்துன்னு உட்காந்துட்டு, பாம்பு செஸ்ட் மேலே வந்து உட்காந்து கூட பயப்படாது அப்படியே இருந்து, நாங்கள்லாம் பட்ட கஷ்டம் நீங்கள் எங்கே படுறீங்க? விளையாட்டே கிடையாது. என்னை பற்றி வரும். அப்பனே உன்னை போல் இந்த கலியுகத்தில் கஷ்டப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா கடவுளை தேடின்னு வரும். நிஜமாகவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எப்போது தவறு நிலையில் 1984 to 88. இப்போ அதெல்லாம் தேவைப்படுறது. நீ ஒரு சாதாரண செஸ்காரனாக இருந்தியானாக்கா இப்படி இல்லாமல் யோசனை பண்ணுவோம். நீ ஒரு விஸ்வநாதன் ஆனந்துன்னு வச்சுக்கோ, இங்கே உட்காந்து 10 பேர்கிட்ட சொல்லலாம், யூ மூவ் த பான், யூ மூவ் த ரூக், யூ மூவ் திஸ். 10 பேர் கேமே நீ ஒருத்தனா சஜஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் யூ பிகம் அன் எக்ஸ்பர்ட். அப்பனே உனக்கு வந்துற்றது போல சோதனை வந்திருக்குமாயின் புல்லோடு புல்லாய் போயிருப்பார் பின் ஏனையோர். உனக்கு வந்த மாதிரி கஷ்டம் யாருக்கான வந்தால் இந்நேரத்துக்கு அவங்க சமாதி மேலே புல் முளைச்சிருக்கோம். தங்களுக்கு சொல்ல சொன்னேன், விசாமித்திர சொல்கிறார். தங்களுக்கு நேர்ந்த சங்கடமும் சலிப்பும் வேறு எவருக்கேனும் வாழ்வில் வந்திருப்பின் அவர்கள் இன்று புல்லாகி போயிருப்பார்கள், மண்ணோடும் மண்ணாகி போயிருப்பார்கள். உன் பக்கலில் அவன் இருத்தலை உணராயோ? உன் பக்கத்திலேயே கடவுள் இருந்து உன்னை கைட் பண்ணின்னு போனான்றது உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு. நிஜம். குறிசெயல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் அடிதற்று தான் வந்துடும். நீ உருப்படணும்னு நினச்சி வைராகியத்தோடு இருந்தியானாக்கா கடவுளே உன் பக்கத்தில் வேஸ்டி மடித்து கட்டின்னு நிற்பான். அவனுக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும், யூ வில் கெட் கைடன்ஸ். சுயம்பு என்ற சொல்லை பலவிதமான சூழல்களில் பயன்படுத்தலாம். பிரம்மன், கடவுள், இயற்கை போன்றவற்றை குறிக்க சுயம்பு என்ற சொல்லை பயன்படுத்தலாம். சுயம்பு லிங்கம் என்பது மனிதனால் உருவாக்கப்படாத லிங்கமாகும். இது இயற்கையாகவே தோன்றிய லிங்கமாகும். சுயம்பு லிங்கங்கள் பல கோயில்களில் காணப்படுகின்றன. திருப்பதி மலை சிலா தோரணம் என்பது இயற்கையாகவே பாலம் போல் அமைந்த ஒரு பாறை தோற்றமாகும். சிலா என்றால் கல் என்று பொருள். இந்த சிலா தோரணம் திருப்பதி கோயிலில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. உலகத்தில் இங்கு மட்டுமே இந்த பாறை காணப்படுகிறது என்று கூறப்படுகிறது. பாபாஜி, சுயம்பு வடிவம் பற்றி தயவு செய்து விளக்குங்கள். சிலா தோரணம் நான் போய் பார்த்துருக்கேன் திருப்பதியில். இதே மாதிரி அமெரிக்காவில் கிராண்ட் கேனியனுங்கிற இடத்துல இருக்குது. ஆனால் கிராண்ட் கேனியனில் இருக்கிற அந்த ஏன்ஷியன்ட் ஸ்டோன்ஸை விட திருப்பதியில் இருக்கிறது இன்னும் பழமையானது. அதை விட இது இன்னும் அழகான ஒரு விஷயம். அது எங்கே இருக்குதுன்னா, திருப்பதி மலையில் கோயிலிருந்து நீங்கள் மேலே போனால் பாபநாசம் டேம் வரும். அந்த டேமில் இருந்து காடு இருக்குது. அங்கே அந்த காட்டுக்குள்ளே போனால் முதல்ல குமாரத்தாரான்னு ஒரு இடம் வரும். அது முருகப்பெருமான் தவம் செஞ்ச இடம். அதனால் நார்த் இந்தியாவில் மலை மேலே தான் அந்த காலத்தில் ரோடுங்க இருந்தது. இந்த மாதிரி மவுண்ட் ரோடெல்லாம் கிடையாது. பண்டு தான் உறைந்த வேங்கடப்பதியை தான் கண்டான் அப்படின்னு கந்த புராணத்தில் வரும். முன்னால் முருகப்பெருமான் உட்காந்து தவம் செஞ்சாராம் திருவேங்கட மலையில். அதை பார்த்துக்கினே முருகர் போனார் திருச்செந்தூருக்கு அப்படின்னும். பண்டு தான் உறைந்த வேங்கடப்பதியை தான் கண்டான் அப்படின்னும். இதுதான் குமாரத்தார். தண்ணி கொட்டின்னே இருக்கும். அந்த இடத்துல அப்படியே ஒரு வாட்டர் குளம் மாதிரி இருக்கும். அங்கேருந்து நீ நடக்கணும். நடந்து போனால் படிக்கட்டு தட 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 தடான்னு ஒரு 4000-5000 படிக்கட்டு இறங்கும்.
போனால் அங்கே வந்து இறங்குற போது நல்லா இருக்கும், திருப்பியும் 4000 படி ஏறி வரப்போது டங்குவார் கழிஞ்சிரும். அங்கே ராமகிருஷ்ண தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனால் தும்புரு தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. இப்படி திருப்பதி மலை மேலே நிறைய தீர்த்தங்கள் இருக்கின்றன. எல்லாமே யாரோ மகான்கள், ரிஷிகள், சித்தர்கள்லாம் உட்காந்து தவம் பண்ண இடம். அவங்கெல்லாம் அந்தந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது அந்த இடத்துல. போகிற இடத்துல தான் நான் சொல்கிறேன், அந்த சிலா தோரணம்ங்கிற இடம் இருக்குது. அது நான் ஒரு மாதிரி பிங்கிஷ் ரோஸ் கலரில் இருக்கும், நல்லா பயங்கர உயரத்தில் இருக்கும், அதுலேருந்து தண்ணி கொட்டிக்கினே இருக்கும். அதுதான் சிலா தோரணம். இதை பார்த்துட்டு நேகராக்கு போனேன்னாக்கா, இல்லை இதுக்கு கிராண்ட் கேனியன் போனேன்னா என்னடா வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு மார்க்கெட் பண்ண தெரியல. அமெரிக்காவில் அதுக்கு தனியாக டூரு, ஏரோப்ளேனில் கொண்டு போய் காட்டுறது, பஸ்ஸில் கொண்டு போய் காட்டுறது, அது ரெசார்ட்லாம் க்ரியேட் பண்ணி ஜனங்களை தங்க வைக்கிறது எல்லாம் செய்கிறாங்க. நம்மக்கிட்ட அதை விட நல்ல பொருள் நிறைய இருக்குது, ஆனால் நமக்கு மார்க்கெட் பண்ண தெரியல. அதே மாதிரி விசாகப்பட்டினத்துக்கிட்ட போனேன்னா புர்ரா கேவ்ஸுன்னு இருக்குது. இந்த நைனிட்டாலெல்லாம் இருக்குது இல்லையா, அங்கே போனேன்னாக்கா ஒரு ரொம்ப புராதனமான இது இருக்கலாம், பாதாள புவனேஸ்வர்னு பேர் இருக்குது. பாதாளத்துக்குள்ளே இருக்கிற புவனேஸ்வருங்கிற ஒரு இடம் இருக்குது. நமக்கு மார்க்கெட் பண்ண தெரியல. இதே நீ ஆஸ்திரேலியாவுக்கு போ, அங்கே 3 இடம் இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவில் ஆஸ்டின், இந்த மாதிரி ஒரு 4-5 இடங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிறது தான் இங்கேயும் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு மார்க்கெட் பண்ண தெரியுது, நமக்கு மார்க்கெட் பண்ண தெரியல. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, டிக்கெட் கவுண்டர் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஜீப் மாதிரி ஏதாவது வச்சு அதில் உங்களை குறிப்பிட்ட தூரம் கூட்டின்னு போவாங்க. உள்ளே எங்கெல்லாம் தண்ணி கொட்டுதோ அந்த தண்ணியிலலாம் போகிறதுக்காக ஒரு போட்டு வச்சுருவாங்க. அந்த 2 பக்கம் தண்ணி கொட்டுற போது போட் நடுவில் போவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இங்கிலீஷில் 3 மஸ்கட்டர்ஸ்னு ஒரு சினிமா வந்துச்சு. அந்த இதில் ஆஸ்டினில் இருக்கிற இந்த கேவெல்லாம் காட்டியிருப்பாங்க, 1/2 மணி நேரம் காட்டியிருப்பாங்க. அதில் இருக்கிறத ஏற்கனவே உலகம் வந்து ஒன்றா தான் இருந்துச்சு. அதில் காலப்போக்கில் ஆயிரக்கணக்கான வருஷங்களில் பெரிய பெரிய மலைகள் எங்கே இருந்துச்சோ அதுக்குள்ளெல்லாம் குகைகள் உருவாச்சு. சமுத்திர தண்ணி போய் உள்ளே அடிக்குது இல்லையா, அப்போ அந்த மலைக்குள்ளே குகைகள் எல்லாம் உருவாகுது. அதுதான் இதெல்லாம். ஸோ இவங்க கற்பனை பண்ணுவாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மலைக்கு போனேன்னா அவங்க சொல்லுவாங்க, அது இயேசுநாதருடைய லாஸ்ட் சப்பர் அப்படின்னுவாங்க. லாஸ்ட் சப்பர்னா நான் 12 பேரும் உட்காந்துட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அந்த இது இருக்கும், தண்ணி அடித்து கல்லில் அப்படி ஒரு வடிவம் இருக்கும். அப்படி அவங்க எல்லாத்தையும் ஒரு கற்பனை. அந்த குகைக்குள்ளே போனால் வந்து பெரிய இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு மித்தெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே போயிடுவானுங்க, போட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணி அந்த மாஸ்கெல்லாம் மாட்டின்னு இருட்டில் வெளிச்சமாக போகிறதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சின்னுட்டு போயிடுவாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவாங்க. இப்போ மகேந்திரகிரி இருக்குது. மகேந்திரகிரி ஒரு அற்புதமான இடம். நிறைய இடங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு அதை யூஸ் பண்ணவும் தெரியாது, மார்க்கெட் பண்ணவும் தெரியாது. எல்லாம் வி ஹவ் ஃபேண்டாஸ்டிக் பிளேசஸ். ரொம்ப நல்ல இடம்லாம் இருக்குது. நம்ம எங்கேயோ போய் பார்த்துன்னு உட்காந்துருக்கோம், ஆஸ்திரேலியாவில் இருக்குது. நம்மக்கிட்டே அதை விட நல்லதெல்லாம் இருக்குது. நம்ம திருப்பதி மலைக்கிட்ட இருக்கிற சிலா தோரணத்துக்கு அது வந்து 1000 கூட இருக்காது. ஆஸ்திரேலியாவில் அவங்க கொண்டு போய் காட்டுறது கிராண்ட் கேனியன்லாம் ஒன்றுமே இருக்காது. வி டோன்ட் நோ டு மார்க்கெட். உங்கள் கேள்வி என்ன? சுயம்பு என்ற சொல்லை சுயம்புன்னா நீங்கள் ஏதோ தானாக தோன்றியதுன்ற மீனிங்கில் கற்பனை பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லை அதுக்கு அர்த்தம். ஒரு பொயட்ரி இருக்குது, இது எழுதினாலும் பாரதியார், வேர்ட்ஸ்வர்த்து அப்படின்வாங்க. யார் எழுதுனாங்கன்னு தெரியலன்னா கீழே ஒரு கோடு கிழிச்சு அனானிமஸ் அப்படின்வாங்க. யார் எழுதுனாங்கன்னு தெரியாது, சோர்ஸ் நாட் நோன், ஆரிஜின் நாட் நோன், அதுதான் அதுக்கு அர்த்தம். இப்போ சுயம்பு என்பது ஏதோ தானாக தோன்றியது நீங்கள் நினைக்க தேவையில்லை, நோ ஒன் நோஸ் த ஆரிஜின் அப்படின்னு அர்த்தம். சுயம்பு மீன்ஸ் தட். நிறைய இப்போது நாங்கள்லாம் வடநாட்டிலலாம் போகிறோம், கைலாசம்லாம் போகிறோம், அங்கே கல்லுங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது மேலே தண்ணி அடித்து அது மேலே பாதங்க, மீன், பெருமாள், இந்த மாதிரி விதவிதமாக இருக்கும். அதெல்லாம் என்ன, அந்த வாட்டர் மார்க்ஸ். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், அது கடவுளுடைய இதெல்லாம் இருக்குன்னுவோம். நேபாள் போகிறீங்க, அங்கே கண்டகி நதியில் சாலகிராமங்கள்லாம் இருக்குது. சாலகிராமம் என்ன, கல்லுங்க. அந்த கல்லை உடைச்சா தான் அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு தெரியும்.
இல்லைன்னா மேலே வந்து சின்ன சங்கு மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அதை விலை கொடுத்து வாங்கிட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க இதுக்குள்ளே சங்குக்குது, இதுக்குள்ளே சக்கரங்குது, இப்படிலாம் சொல்லுவாங்க. உள்ள குழவி கூட இருக்கலாம், உனக்கு எனக்கு என்ன தெரியும். Question from Harish K. உங்களுடைய உரைகளில் பெரும்பாலும் நீங்கள் கூறியுள்ளது அனைத்து சிவப்பட்டம் பெற்ற ஆன்மாவிற்கு ஈஸ்வர பட்டம் கிட்டும். ஆனால் பூரண பிரம்ம பெருமாளுக்கு ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டதா? பூரண பிரம்ம பெருமாள் உங்களுடைய ஆன்மாவின் ரூபம் என்று உங்களுடைய உரைகளில் கேட்டேன். அப்படியானால் நீங்கள் சாப்பிடும் பொழுதே பூரண பிரம்ம பெருமாளுக்கு சார்ஜ் ஆக வேண்டுமே, எதனால் ஒரு உயிர் துடிப்புள்ள பெருமாளுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் தேவைப்படுகிறது? எத்தனையோ விதமான காட் ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த காட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நான் என்ன சொன்னேன், உங்களை மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்தவங்க தான். ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், ராகவேந்தர், ஸ்ரீடி பாபா எல்லாம் உங்களை மாதிரி பூமியில் வந்தவங்க தான். அப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானரையும் தெய்வ நிலையை அடைஞ்சவங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ஈஸ்வர பட்டம் வந்து எல்லாருக்கும் ஒன்றும் ஈஸ்வர பட்டம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ராவணன் சாமவேதம் பாடி சிவனை மயக்கினான், கோகர்ணத்தில் இருக்கிற சிவனை கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணான். அதனால் ராவண ஈஸ்வரன். அகஸ்தியர் அந்த நிலையை அடைஞ்சால் அகஸ்தீஸ்வரர். 9 கிரகங்கள்ல எல்லாமே ஈஸ்வரனா, சனி பகவான் மாத்திரம்தான் அந்த நிலையை அடைஞ்சார். ஆனால் சனீஸ்வரன். எல்லாரும் ஈஸ்வரன் ஆகிறது இல்லை. அதனால் இந்த கொஸ்டினில் இந்த பாயிண்ட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லாரும் அல்ல. இப்போது நீங்கள்லாம் இருக்கீங்க, எல்லாருமா பிஹெச்டி. நீங்கள் போய் ஒரு 7 வருஷம் 8 வருஷம் பண்ணி ஒரு கைடு கீழே வேலை செஞ்சு ஏதாவது ஒரு ட்ரூத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஹெச்டி கொடுப்பாங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்டில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஈஸ்வரம் அப்படின்னா என்ன, ஐஸ்வர்யம்னு அர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயர்வுகளையும் அடைந்தவர்கள் ஐஸ்வர்யம், அதுதான் ஈஸ்வரம் அப்படின்றது. அது அடைஞ்சவங்க ரொம்ப கம்மி, எல்லோரும் ஒன்றும் அடையிறதில்லை. இது ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் தி ஆன்சர். ரெண்டாவது, இப்போ கிருஷ்ணர் உட்காண்டிருக்கார் தேரில், அர்ஜுனன் இதாக இருக்கான். இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, பஷ்யமே ருத்ர ரூபங்கிறார், என்னுடைய ருத்ர ரூபத்தை பாடுறான்றார். கிருஷ்ணர் இங்கே தான் உட்காந்துக்கிறார், 2 கையில் ஜாட்டி வச்சுன்னு. அவருக்கு பின்னால் அந்த விராட் விஸ்வரூபம் இருக்குது. ஒன்றில் தண்ணி, ஒன்றில் நெருப்பு, ஒன்றில் காற்று, இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேஸஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெருசு இருக்குது. ஆனால் இங்கே உட்காந்துக்கிற ஆள் கையில் ஜாட்டி வச்சுன்னு தேர்வட்டியாக உட்காந்துருக்கிற ஆள் தான். அந்த மாதிரி சிவசங்கர் பாபா ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு உட்காந்துருக்காரு, வாட்ச் கூட கட்டின்னுக்கிறாரு. எனக்கு உள்ளே இருக்கிற ரூபம் தான் நான் சொல்கிற. எனக்குள்ளே எந்த வடிவம் இருக்குன்னா 3 முகம் இருக்குது எனக்கு. ஒன்று வெங்கடாயலபதி, ஒரு பக்கம் வராக நரசிம்மர், இது வராகர் நரசிம்மர். வராகர் பிரம்மம், நரசிம்மர் வந்து ருத்ரன். ஸோ 3 முகம். உடம்புல பாதி சிவன் பாதி சக்தி, அர்த்தநாரீஸ்வர கோலம். 10 கையில் நீ பார்த்தீங்கன்னா 10 அவதாரங்களும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கீழே மீன், அதுக்கப்புறம் ஆமை, மச்ச, கூர்மம், ஃபேஸில் வராகர், நரசிம்மர், இப்படி எல்லாமே வரும். பாதி சிவன் பாதி சக்திங்கிற மாதிரி. ஸோ ஒரே கல்லுக்குள்ளே இவ்வளவும் ஒன்றா இருக்குது. இது எங்கேயுமே இருக்காது. ஏன் இது எப்படி வருதுன்னா, எனக்கு என்னை பற்றி தெரியும். தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம், தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வில்லை, தன்னை அறிந்தவன் தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றான். நீலாங்கரையில் இருக்கிற வரைக்கும் எனக்கே தான் பூஜை. அங்கே வந்து 400 மாலை போடுவாங்க. அப்படி நான் நிற்பேன், 3/4 மணி நேரம். 1 நாள் நிற்க முடியுமா? 400 மாலையை போட்டுன்னுட்டு நான் அப்படியே நிற்பேன். எனக்கு என் ஃபேஸுக்கு பதில் வெங்கடாஜலபதி ஃபேஸ் தெரியும். எனக்கு என் காலில் வந்து தங்கக்கால் 2 தெரியும் இல்லையா? இந்த மாதிரிலாம் இருக்குது. நீலாங்கரையில் அப்படி தான் இருந்தது. நாம் எவ்வளோ நல்ல விஷயத்த சொல்ல வந்தோம். நான் கடவுள், நீ ஒத்துக்கிட்டா எனக்கு என்ன, ஒத்துக்காட்டி எனக்குண்ணா இல்லையா? வாட் எவர் வி ஆர், நீ ஒத்துக்குன்னு எனக்கு என்ன, திஸ் இஸ் சர்டிஃபை தட் மிஸ்டர் சிவசங்கரன் இஸ் காடுன்னு எழுதி கொடுத்தேன். எனக்கு என்ன கொம்பா மலைக்கு போகுது? அதனால் பார்த்தேன், இந்த வம்பு வேணான்னு சொல்லிட்டு சிலையை பண்ணிட்டேன். அப்போ இந்த சிலையை நான் நீலாங்கரையில் இருக்கிற போது 1999 பண்ணிவிட்டு இங்கே கொண்டாந்துட்டேன். இங்கே கொண்டாந்து கொஞ்ச நாள் இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கோயிலெல்லாம் கட்டி இந்த கோயிலில் நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம். இந்த சிலை எப்படி வடிக்கப்பட்டது அப்படின்னா, என்னுடைய ஆத்மஸ்வரூபம். நான் எப்படி இருக்கேங்கிறது எனக்கு தெரிஞ்சு, உனக்கு எப்படி தெரியும்? ஸோ நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதை வந்து ஒரு படம் மாதிரி வரைஞ்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிலையை பண்ணி கொண்டாந்து வச்சோம். ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம பெருமாளுக்கு ஒரு அலங்காரம் பண்ணுற போது உனக்கு ஒன்றுமே தெரியாது.
அலங்காரம் இல்லாத அபிஷேகம் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரிஜினல் ஸ்டோன் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நீ எந்த கோயிலையாவது பார்த்துக்கிறியா? பார்சாதி கோயிலில் பார்த்துருக்கியா? திருப்பதியில் பார்த்துக்கிறியா? இல்லை எங்கேயோ திருமலை வையாவில் பார்த்துருக்கியா? பார்க்க மாட்டேன். கிருஷ்ணருடைய விராட் விஸ்வரூபம்ன்றது கிருஷ்ணருக்கு தான் தெரியும். என்னுடைய விராட் விஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம்ன்றது எனக்கு தான் தெரியும். அதனால் நான் என்னுடைய ஆத்மாவை இங்கே வச்சுருக்கேன். அதனால் நான் இந்த உருவாக்கின போது சொன்னேன், அன்றைக்கு பிரகலாதனுக்காக தூணிலிருந்து ருத்ர சக்தி வெளிப்பட்டது, நரசிம்மமாக வெளிப்பட்டது. தூணிலிருந்து தான் வந்துச்சு. தூணில் சாமி இருந்தாரான்ற ஆராய்ச்சியெல்லாம் விட்டுதில்லை. தூணிலிருந்து வந்தது உண்மை தானே, பிரகலாதனுக்காக வந்துச்சு. ஏன்னா அவன் சொல்கிறான், தூணிலும் முள்ளன் துரும்பிலும் முள்ளன் ஒரு தன்மை அனுபவிசத கூறிட்ட கூறிலும் முள்ளன், ஏன் நீ கடவுள் இருக்கான்னு கேட்டிய முன் சொன்ன சொல்லிலும் முள்ளன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான். அப்போ அவனுடைய நம்பிக்கை பொய்யாக்கூடாதுன்னு தூண்லேருந்து நரசிம்மர் ஆன்னு கத்திக்கின்னு வராரு. அப்போது சிவசங்கர் பாபாவுக்குள்ளே எந்த வடிவம் இருக்குது என்பது சிவசங்கர் பாபாவுக்கு தான் தெரியும். பிரகலாதனுக்காக வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், அன்றைக்கு பிரகலாதனுக்காக கடவுளுடைய ருத்ர சக்தி தூணிலிருந்து வந்தது, கல்லில் இருந்து வந்தது. இன்றைக்கு எனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த கல்லுக்குள் வைத்திருக்கிறேன்னு நான். இந்த கான்ட்ரரி இஸ் ஈக்குவலி ட்ரூ. தூணிலிருந்து இது ஒன்று உண்மைன்னா இதில் இருக்கிறது தூணில் வைக்கவும் முடியுங்கிறது உண்மை தானே. ஸோ எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் இதில் கொண்டிருக்கேன். கல்லில் பார்க்க முடிந்தவர்கள் கல்லில் பாருங்கள், என் சொல்லில் பார்க்க முடிந்தவர்கள் சொல்லில் பாருங்கள், எப்படியாவது கலை தேறினால் சரின்னு நான். இப்போ சிவசங்கர் பாபாக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு உன்னால் நம்ப முடியா, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உனக்கு நம்பிக்கை வரலன்னு வச்சுக்கோ, நானும் தான் வந்து காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்டேன், பழம் சாப்பிட்டேன் நீ நினச்சிக்கினியானாக்கா, அப்போ இந்த வம்பே வேணாம், பேசாமல் கல்லை கட்டின்னு அழுவு எனக்கு நான். பட் அதை விட இது தான் பவர்ஃபுல். அதாவது எங்கிட்ட இருந்தது தான் நான் அங்கே வச்சுருக்கேன், அதை விட இது தான் பவர்ஃபுல். ஏன்னா இது ஆர்கானிக், மூச்சு வாங்குது, சாப்பிட முடியுது, நடக்க முடியுது, பார்க்க முடியுது, எல்லாமே இது பண்ணும். இந்த கல் வந்து நம்முடைய ஆர்கானிக் எனர்ஜியில் அதை ஆப்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு கல்லுக்குன்னு தனியாக ஒரு தன்மையெல்லாம் கிடையாது. கல்லுக்குள்ளே இருக்குது. இப்போது அகலிக்கே கல்லாக கிடந்தா ராமருடைய கால் பட்டாதானே அகலிக்கை பொண்ணாக மாறுவா. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கணும். ஒரு பல்பு இருக்குது, பல்பு கண்ணாடியில் பண்ணாங்க, காப்பர் இருக்குது, ஒயர் இருக்குது உள்ள, அது எலக்ட்ரிசிட்டி போனால் தானே பல்பு. அந்த மாதிரி அந்த எலக்ட்ரிசிட்டி எங்கிட்ட தான் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி எங்கே தான் இருக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் அது ஃபேனு, அது டியூப் லைட்டு, அது ஏசி, அது டோஸ்ட்ரு, இந்த மாதிரிலாம். ஆனால் நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னா, நம்ம எங்கேயோ ஊர் சுற்றின்னு உட்காந்து இருக்கோம். ஜனங்க அந்த காலத்தில் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஜனங்க ஒரு கோயிலுக்கு வந்து பாபா இல்லை அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது, இதுவும் பாபா தான் கும்பிட்டுன்னு போயேம்மா, உனக்கு என்ன வேணுமோ வேண்டின்னு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றணும். இந்த கன்செப்ட் வந்ததுக்கு அதுதான் காரணம். ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீ வந்து அந்த காலத்தில் பார்த்துருக்கணும். திருப்பதி கோயிலே என்னை பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. வால்யூம் 1 எடு. அந்த காலத்தில் திருப்பதி கோயிலுக்கு போவாங்க நிறைய பேர். போனால் அங்கே பெருமாளுக்கு போய் நான் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துருப்பாங்க. இங்கே வந்தாக்கா எனக்கு போய் பெருமாள் உட்காந்துக்கிறது நின்று இருக்கிறத பார்த்துருப்பாங்க. எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி அனுபவங்களெல்லாம் கொடுத்துருக்கேன் நான். பெருமாளே சொல்லியிருக்காரு, என்னுடைய மலையேறி வருபவர்கள் என்னை கண்டால் உன்னை காண்பார்கள், உன்னை கண்டால் என்னை காண்பார்கள், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பது போன்ற அற்புத தோற்றத்தை நான் உன் கண்முன் காட்டித் தருகின்றேன். இதெல்லாம் வெங்கடாபதி என்ன எடு. ஒரு வக்கீல் இருந்தார், வெங்கடாஜலம்னு, நோட்டரி பப்ளிக். அவங்க ஒய்ஃப் சங்கரி அம்மான்னு பேர். அவங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம். சங்கரி வெங்கடாஜி இப்போ அந்த மாதிரி இல்லை, இறந்துட்டாங்க. அவங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் எப்போது 1988 அந்த ரேஞ்ச். 88 இதெல்லாம் பண்ணி காமிச்சிட்டேன். என் உயிர் தோழி ஒருவள் பாபாவை பார்க்க வேண்டும் என்று ஜனவரி 1ஆம் தேதி சம்ரக்ஷணா நிகழ்ச்சிக்கு வந்தார். பாபாவிடம் ஆசீர்வாதம் வாங்கி என்னிடம் ஓடி வந்தாள். சங்கரி இவரை 2 நாள் முன்பு கனவில் கண்டேன் என்று தன் கனவை விவரித்தாள். அவளும் அவள் நாட்டு பெண்ணும் திருப்பதி சென்றார்கள். திருக்கோவிலில் நுழைந்தவுடன் நாமம் இட்டுக்கொண்டு பட்டாச்சாரி ஒருவர், கூட்டம் ஒன்றுமில்லை, உள்ளே செல்லுங்கள் என்றாராம். கர்ப்பகிரகத்தில் நுழைந்தவர்கள் அந்த சிலைக்கு பதிலாக உயிருடன் ஒருவர் ராஜ உடை தரித்து நிற்பதை பார்த்தார்களாம். 5 நிமிஷத்திற்கு பிறகு உண்டியல் பக்கத்தில் மிகவும் அழகான ஒரு அம்மாள் வைரத்தோடு மூக்குத்தி ஜொலிக்க நின்றிருந்தாளாம். என்னை தெரிகிறதா என்றாளாம்.
உன் ஊழ்வினையின் பயனை அனுபவித்து விட்டாய், இனி உன் வாழ்வில் நலமே என்று கூறி இவள் வலக்கரம் பிடித்து உள்ளங்கையில் எழுதினாளாம். சங்கரனை கண்ட என் தோழி, நான் திருப்பதி கர்ப்பகிரகத்தில் ராஜ உடை உடுத்தி இந்த சிவசங்கர் பாபாவைத்தான் நேற்று பார்த்தேன் சங்கரி என்று சொன்னார். இன்று இவரை பார்த்தவுடன் நான் திடுக்கிட்டு விட்டேன். ஸ்ரீனிவாசராக பார்த்தது இவரன்றோ என்று எனக்கு புல்லரித்தது. கலியுக வரதரான ஸ்ரீனிவாசன் நான் பாபாவிடம் பூரணமாக குடிக்கொண்டிருக்கிறார் என்பது சந்தேகமில்லை. எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் சந்தோஷங்களையும் எழுத ஆரம்பித்தால் ஒரு புத்தகத்தில் அடங்காது. இப்படி அதிசயங்களை நிகழ்த்துவது இந்த மகா புருஷனுக்கு ஒரு சிறு விளையாட்டு. திருமணத்திற்கு கிடைத்த 2 லட்சம். என் உயிர் தோழியின் மகளுக்கு நல்ல வெளிநாட்டு வரன் அமைந்து கல்யாணத்திற்கு 2 லட்சம் தேவை, அதுவும் 3 வாரத்திற்குள். ஏனெனில் மாப்பிள்ளை கல்ஃப் போகணும். சிவசங்கர் பாபாவிடம் அழைத்து போனேன். மணப்பெண் கையில் இருந்த ஒயிட் மெட்டல் வெங்கடாச்சலபதி மோதிரத்தை கழற்றி அவள் கையில் வைத்து துளசி தீர்த்தம் விட்டு 2 லட்சம் பெருமாள் தந்துவிட்டார், திருமணம் நடக்கும் என்றார். என் தோழி நம்பாமல் நாடி படித்தாள். சாட்சாத் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் பரம கருணையால் தடங்கள் விலகி திருமணம் நன்கு நடக்கும் என நாடியில் வந்தது. அதேபோல் எதிர்பாராமல் பல வகையில் பணம் கிடைத்தது. குருவாயூரில் திருமணம் சிறப்பாக நடந்து முடிந்தது. அப்பொழுதுதான் என் தோழி புரிந்து கொண்டால் சாட்சாத் வெங்கடாச்சலபதி சிவசங்கர் பாபாதான் என்று. அதை உறுதி செய்யும் இன்னொரு நிகழ்ச்சியும் நடந்தது. ஒரு ஆளுக்கு கண்ணில் கறி கொட்டிக்கிட்டே இருக்கும். மண்ணடிக்கு வந்தான், என் கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அவன் கையில் கொட்டி கழுவு கண்ணை நல்லாயிட்டான். அதுக்கப்புறம் நான் 3 நாளைக்கு வீச நைட்ரா போட்டுன்னு சுற்றி இருந்தேன். ஒரு பஸ்ஸில் ஓடுற போது நீ இறங்கினா நீயும் கொஞ்சம் தூரம் ஓடி தான் ஆகணும். இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒருத்தருடைய கர்மாவை மாற்றுற போது இப்படி எக்கச்சக்கமாகலாம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி MN ராஜாராமன் சொல்லி என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர், சௌராஷ்டிரா சங்கம் இல்லையா கும்பகோணத்தில், அதனுடைய தலைவர். அவருடைய வாழ்க்கையில் நான் அத்தனை அதிசயங்களை பண்ணியிருக்கிறேன். ஒரு ரொமட்டாய்டல் ஆர்த்தரைட்டிஸ் அவங்க சொந்தக்காரங்க படிக்க இருக்காங்க. நான் கும்பகோணத்தில் ஒரு ஆஞ்சநேயர் பஜனை மடத்துக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு அம்மா பக்கத்தில் தான் இருக்கா, நீங்கள் 1 நிமிஷம் வர முடியுமான்னு. சரி வரேன். அந்த அம்மா 7-8 வருஷமாக படுத்துன்னே இருக்கான். இப்போ நான் ஒன்றும் பண்ணல, அந்த கட்டில் ஒரு சுற்றிட்டு வந்துட்டேன். அவன் நல்லாயிட்டான். எத்தனை வருஷமாக வில்லு முதுகு வச்சுக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி இருந்தால் ஒரு. அதே மாதிரி ராகவன் சொல்லி அவங்க சொந்தக்காரர் டாக்டர் வேலூரில், அவர் பைபாஸ் சர்ஜரி பண்ண என்கிட்ட வந்தார். நான் என்கிட்ட ஒரு வேலை அவர் நெஞ்சு மேல் வச்சு போங்க, சர்ஜரிலாம் உங்களுக்கு வேணான்னு. அவர் போய் எக்ஸ்ரே எடுக்கிறாரு, எப்படி நல்லாச்சுன்னு தெரியல, உங்களுக்கு ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க இங்கே எங்கள் வீட்டுக்கு வரணுன்னாங்க. நான் சொன்னேன், இப்போதுக்கு வர முடியாது, நான் விரதத்தில் இருக்கேன், நீங்கள் போங்க, உங்கள் வீட்டில் என்னை பார்ப்பீங்கன்னு. அவங்க வீட்டுக்கு போய் கருது தந்தோடனே எல்லா சாமி படத்துலேருந்து அப்படியே மல்லிப்பூ கொட்டுற மாதிரி. சாய்பாபா என்னெல்லாம் பண்ணல, அதெல்லாம் நம்மளும் பண்ணிட்டோம். எந்த காலத்துலையும் இதெல்லாம் பண்ணிட்டோம். எத்தனையோ அதிசயங்கள் இதெல்லாம் புக்காக போட்டிருக்காங்க. 5-6 புக்கு போட்டிருக்கிறாங்க. அவ்வளோ அதிசயங்களும் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லை நான் பண்ண அதிசயங்கள்லாம். ஒரு லெவலுக்கு மேலே எனக்கே போர் அடிச்சிச்சு. ஜனங்க உருப்பட போகிறதில்ல. நாம் எவ்வளவோ பாடுபட்டு எத்தனையோ ஜென்மமாக சேர்த்த தவிர்த்து இவங்களுக்கு இதுக்கு நம்ம இறைக்கணும் அப்படின்னு அப்படியே கண்ட்ரோல் பண்ணி, இப்போ யார் நம்புறானோ அவனுக்கு நடக்கட்டும்னு விட்டேன். அப்போ நீ நம்பினா உனக்கு நடக்கும். நான் உனக்கு தனியாக ஸ்பெஷல் பிளெஸிங் பண்ணதே இல்லை. நீ சும்மா 10ஓட 11 இன்னொரு சாமியார்னு வந்தேனாங்க, ஜோசியக்காரனை பாட்டு போக வேண்டியதுதான் நீ. இதெல்லாம் பெரிய விஷயங்க, அனுபவம் தான். ஐ ஸ்டார்டட் வித் ராகவேந்திரர். ராகவேந்திரரே காமதேனு தான், கற்பக வருஷம்தான். 700 வருஷத்துக்கு முன்னால் வந்தவரே அப்படின்னு தான் நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் இல்லையா? அதனால் எனக்கு எந்த காலத்துலேயும் எதுக்குமே பஞ்சம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஆஃப் ஃபைனான்ஸ் நம்ம வச்சுருக்கோம். பகம் அப்படின்னா எதுக்குமே குறையில்லாத ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு அர்த்தம். அது யாருக்கிட்ட இருக்குதோ அவன் தான் பகவான். அப்போ சிவசங்கர் பாபா பகவான், எதுக்குமே பஞ்சமே இருக்காது. என்ன கேள்வி நான் கொடுக்குறேன் இல்லையா? நான் எப்பயாவது நோட்டீஸ் அடிச்சு 5 ரூபா கொடுக்குற மாதிரி அந்த கோயிலில் கூழ் ஊற்றணும் கேட்டுக்கிறேன். அவங்ககிட்ட கொடுத்து தான் பழக்கம், வாங்கிய பழக்கம் கிடையாது. ஸோ அதுதான் பகவான்ன்றது. மக்களுக்கு இதெல்லாம் புரியலைன்றதுனால ஒரு காலத்தில் இறக்கிறத விட்டுட்டேன் நான். இல்லைன்னா நான் பண்ணாத அதிசயம் தான் இருக்குது. அத்தனை அதிசயங்களையும் பண்ணி பார்த்துட்டேன். 7 புக்கு இருக்குது. அவங்கெல்லாம் கூட உயிரோடு தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எழுதி கொடுத்த லெட்டருங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட ஃபைலில் தேடி பார்த்தா கிடைக்கும். எங்கேயாவது வச்சுருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஸோ இதே போரலிங்கயா என்கிட்ட வந்தார். எங்களுடைய சொந்தக்கார் ஷட்டகர் மாண்டியான்ற ஊரில் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் வச்சுருக்காரு. அவர் சாக கிடக்கிறாரு. அவர் 2 பொண்ணு கல்யாணம் பண்ணோம். அவர் அந்த 2 பொண்ணு கல்யாணம் பண்ணுற வரைக்கும்
அவர் உயிரோடு இருக்கணும், அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னாரு. நான் அவர் கையே பிடிச்சேன். பிடிச்சிட்டு அவர் நல்லா ஆயிட்டார், நீங்கள் போங்க அப்படின்னு. யார் மாண்டியார்? நான் இங்கே வேறு கை இங்கே தான் பிடிக்கிறேன், மெட்ராஸ் மண்ணடியில். ஆனால் அங்கே நல்லா ஆயிட்டாருன்றேன். அவருக்கு அந்த 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 இடத்துல 3 தேவதைகள் போகிறாங்க. போயிட்டு அந்த ஆள் ரத்த வாந்தி எடுத்துன்னு வாஷ் பேஷனில். அந்த ஆள்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, சிவசங்கர் எங்களை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அவன் நல்லா ஆயிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தான், அது வேறு விஷயம். இப்படி எவ்வளவோ அதிசயங்கள் நடத்தியிருக்கோம். இங்கேயே உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கோம் நம்ம. அதெல்லாம் மக்களுக்கு புரியறதில்ல. நமக்கு என்ன போச்சுன்னு நானும் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ முதல்ல விட நான் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறேன். அதனால் கூடிய சீக்கிரம் ஒரு காலம் வருகிற போது நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் பவர் யாருதோ அந்த ஆள் சொன்னால் செஞ்சு தானே ஆகணும். பவர் இருந்தா கடவுள் தானே கொடுத்தாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன். இப்போத்துக்கு நான் காமாக தான் இருக்கேன். இதையும் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராவாக போய் யாருக்கும் எதுவெல்லாம் கேட்கறதில்லை. நம்மனா நடக்கும் போகணுன்ற மாதிரி விட்டுருது நம்ம. கர்நாடக மாநிலம் மண்டியாவை சேர்ந்த வியாபாரியும் அடுக்குமாடி சினிமா தியேட்டர் உரிமையாளருமான திரு சங்கரப்பா என்பவர் 20 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவரது ஷட்டகரும் என் பாகஸ்தருமான போரலிங்கையாவுடன் பாபாவை ஜனவரி 1994 தரிசித்து சில மாதங்களாவது சங்கரப்பா உயிர் வாழ ஆசி வழங்குமாறும். இதெல்லாம் 94லயே பண்ணிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோ. 30 வருஷத்துக்கு முன்னால் பண்ணியிருக்கேன். அந்த சில மாதங்களில் அவர் தனது குடும்ப பொறுப்புகள் நிர்வகித்து முடிக்க உடல் வலிவு தர வேண்டும் எனவும் கேட்டோம். பாபா போரலிங்கையாவின் கையை பிடித்து கொண்டு சில நிமிஷங்கள் பிரார்த்தனை செய்து சங்கரப்பா நன்றாக ஆகிவிட்டார் என்றார். என்ன அதிசயம்! இன்று ஓராண்டுக்கு மேலாகிவிட்டது. சங்கரப்பா பூரண நலமாக ஓடி ஆடிக்கொண்டு ஆரோக்கியமாகிவிட்டார். 6-7 புக்கு இருக்குது. எல்லாமே அதிசயங்க தான். எல்லாம் ஹை லெவல் ஆஃப் அதிசயமாக இருக்கும். எல்லாம் ஆடாது அசங்காது வா கண்ணா, உன்னாடலில் 7 புவனமும் அசைந்தாடுதே. எனவே ஆடாது அசங்காது வா கண்ணா, ஆடலை காணதில்லை அம்பல திரைவனும் தன்னாடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான். ஆதலினால் சிறியாதவனே ஒரு மாமையில் இரகணி மாதவனே, ஆதலினால் சிறியாதவனே ஒரு மாமையில் இரகணி மாதவனே, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா. சின்னஞ்சிறு பதங்கள் சிலம்பொலி தீடுமே, அதை செவி மடுத்த பிறவி மனம் களி தீடுமே. பின்னிய ஜடை சற்றே வகை கலைந்திடுமே, பின்னிய ஜடை சற்றே வகை கலைந்திடுமே. மயில் பீலிய செய்து நிலை கலைந்திடுமே. பன்னிரு கை இறைவன் ஏறுமையில் ஒன்று தன் பசும் தோகை விரித்தாடி பரிசளித்திடுமே. குழல் பாடி வரும் அழகா உன்னை காண வரும் அடியார், பாடி வரும் அழகா உன்னை காண வரும் அடியார் எவராயினும் கனகமணி அசையும் உனது திருநடனம் கண்பட்டு போனால் மனம் புண்பட்டு போகுமே. ஆடாது அசங்காது வா கண்ணா, உன்னாடலில் 7 புவனமும் அசைந்தாடுதே. எனவே ஆடாது அசங்காது வா கண்ணா. ஒரு நாள் அது திருநாள், உன்னை பெரும் நாள் என உணர்ந்தேன். இனி வரும் நாள் என் வாழ்நாளின் பெருநாள் என மகிழ்ந்தேன். ஒரு நாள்
அது திருநாள். இந்நாள் ஒரு பொன்னாள் அது இந்நாள் என்றிருந்தே நீ தன்னால் வந்த உன்னால் இது நன்னாள் என தெளிந்தேனே. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ